ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயப்பாவை எப்படி வழிபாடு பண்ணுறது, இப்படி வழிபட்டால் எப்படி பலன் கிடைக்கும், எந்த மாதிரி வழிபாடு பண்ணோம்னா எவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்பாவுடைய பிள்ளைங்கள்கிட்ட எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஷிரடியில் பல ஆண்டு அப்பா தங்கியிருந்தார் இல்லையா? பல ஆண்டு தங்கியிருந்தார். பாலை நிலம் போல் அந்த இருந்த இடம், பாலைவனம் போல் இருந்த இடம். இப்போ கூட நம்ம ஷிரடி போகும்போது, ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தரிசு நிலமாக தான் நிறைய இருக்குது. ஆனால் ஷிரடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த சொர்க்க பூமியாக மாறி போச்சு இல்லையா? அங்கே அவர் வாழ்ந்தபோது அங்கே அவரோட இருந்து வாழ்ந்தவங்க, தரிசனம் பண்ணவங்க, பிரச்சனையோடு வந்தவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய தெய்வீக அந்த சக்தியால் அந்த பகுதி மட்டுமல்ல, ஷிரடி மட்டுமல்ல, ஷிரடியில் இருந்த அந்த மக்களை அவர் நல்வழிப்படுத்தி நல்லது செஞ்சு அவங்களுடைய உடல் நலனை சரி பண்ணி குடும்பத்தை கரை சேர்த்ததுனால அவருக்கு பேரும் புகழும் கிடச்சிது. சின்ன குக்கிராமமாக இருந்த அந்த கிராமம் அவர் இருக்கும்பொழுதே எட்ட முடியாத வெகு தொலைவில் இருந்த அநேக மக்கள் அவருடைய புகழையும் பெயரையும் சக்தியையும் அற்புதத்தையும் கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ணாங்க. அதனால் அபரிமிதமான அற்புதங்களை அனுபவித்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு ஆற்றலை, நன்மைகளை பல செஞ்சிருக்கிறார் அப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை வணங்குற பொழுது நம்ம என்ன நெய்வேத்தியம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஷிரடியில் வாழ்ந்த மகானான அப்பா சாயப்பா ஒரு பொழுதும் தன்னை ஞானி அப்படின்னு ஒரு பொழுதும் சொன்னதே கிடையாது. நிறைய பேர் சுவாமிகள்லாம் நான் தான் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் அவர் சொல்கிறது கிடையாது, அவர் சொன்னது கிடையாது. கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவருடைய ஒரே சொத்து நாம தான் அவருடைய ஒரே சொத்து. பக்தர்கள் எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் அவர்கிட்ட பழகினாங்க. அவரும் எந்த மதம், ஜாதி, இனம், பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, அறிவு இருக்கிறவங்க, அறிவு இல்லாதவங்க, இந்த மாதிரி பாரபட்சம் காட்டாமல் சமமாக பழகினார். நான் அப்பப்போ சொல்வேன், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சாயப்பாவின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்வேன். அந்த மாதிரி அவர் இருந்தார். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆத்மார்த்தமான பக்தியை நம்ம செலுத்தினோம்னா நம்ம கூட அவர் எப்பவும் இருப்பார்ன்றது நிச்சயம். அந்த மாதிரி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகளுக்கும் அங்கே இருந்த மற்றவங்களுக்கு கூட எல்லாத்தையும் அவர் இருக்கும்பொழுது கொடுத்து வாங்குவார், தட்சிணை வாங்குவார். கொடுக்குற வழக்கம் அவருக்கு இருக்குது. கடைசியில் அந்த நாள் இறுதியில் ராத்திரியில் போய் படுக்கும்பொழுது அவர் ஜோல்னா பையில் 2 ரூபா கூட இருக்காது, அதையும் காலி பண்ணி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு எல்லாத்தையும் கொடுத்துருவார், தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவர் ஷிரடி சாயப்பா அவர் சித்தி அடைஞ்சு ஒரு நூற்றாண்டு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ மற்ற தெய்வமெல்லாம் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க, எத்தனையோ மதங்கள் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மதங்களும் இருக்குது, அந்த கடவுள்களும் இருக்கிறாங்க. அப்பா சாயப்பா ஒரு நூற்றாண்டு தான் ஆகுது. எவ்வளோ அசுர வளர்ச்சி பாருங்கள், அசுரமான வளர்ச்சி, அசுரத்தரமான வளர்ச்சி. எந்த ஆலயங்களிலும் எந்த மதங்களிலும் இல்லாத கூட்டம். யார் பிரச்சாரம் பண்ணுறாங்க? யாராவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இதை மத பிரச்சாரம் பண்ணுறாங்களா? என் மதத்தில் சேர்ந்துக்கன்னு யாரை சொல்கிறாங்களா? தானாக வர்ற கூட்டம் இது, தானாக சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் அப்பாவுடைய கூட்டம். மதம் இல்லை, மார்க்கம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, தானாக வந்த கூட்டம். இந்த மாதிரி ஒரு 100 ஆண்டு முடிஞ்சிருந்தாலும்
அவரை வணங்கக்கூடிய அந்த மக்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. சாய்பாபா வந்து ஒரு துறவி இல்லையா? துறவி. அவர் குடும்பம் கிடையாது. உலகமே அவருடைய குடும்பம். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க. அதனால் அவர் அதிகமாக சாப்பிட மாட்டார். அவர் அதிகமாக சாப்பிட மாட்டார். அவர் அதிகமாக சாப்பிட்டாலும், சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டாலும், எளிய கஞ்சி, கூழ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவார். இந்த கஞ்சி கூட வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவார். இது ஒரு வகை கஞ்சி, அது ஒரு வகை கஞ்சி, அங்கே கூட கம்பங்கஞ்சி, இங்கே வந்து கேழ்வரகு கஞ்சி, இந்த இடத்துல சோளக்கஞ்சி, இப்படி மாற்றி மாற்றி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவார். ஒரு சத்து மாவு மாதிரி ஒரு கலவையாக சரி பண்ணி அதை கொடுப்பார். எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சமும் அது கடைசியாக மீறுறதை அவர் சாப்பிட்ருவார். இதை சாப்பிட்றதுனால, இதையே பிரசாதமாக கொடுக்கறதுனால அந்த வரக்கூடிய பக்தருடைய கஷ்டங்கள் மறைஞ்சி போகுது, நோயெல்லாம் அகலுது, துன்பங்கள் தீருது, கடன் அடையுது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் வச்சு படைச்சி நம்ம வந்து அப்பாவை வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலம் நிச்சயம் வெற்றி பெறும். சரியா? கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு படைச்சி நம்ம அப்பாவுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.